சிம்பிளான க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதும். பிக் ஆனியனும் கார்லிக்கும் போதும். கார்லிக் வந்து நிறையா யூஸ் பண்ணணும். அது வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆனியனும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுட்டு பட்டரில் நல்லா இதை சாட்டேட் பண்ணுங்க. இதுக்கு வெறும் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இதுக்கு ப்ரௌன் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எந்த மஷ்ரூம்னாலும் யூஸ் பண்ணலாம். ரஃபாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டேட் பண்ணுங்க. மஷ்ரூம் வந்து குயிக்காக குக் ஆயிரும். அதனால அதுக்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பட்டர்லேயே நல்லா அதை சாட்டேட் பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் வரும். அந்த டைம் வந்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து குக்கிங் க்ரீம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து மில்க் ஆட் பண்ணாமல் குக்கிங் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி கொஞ்சம் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர், பாஸ்தா சீசனிங் அண்ட் கொஞ்சம் பட்டர், இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நல்ல க்ரீமியான இந்த பாஸ்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக் மஷ்ரூம் ஃப்ளேவர்லாம் சேரும்போது எனக்கு பாஸ்தா சுத்தமாகவே பிடிக்காது. பட் இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.